எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ரொம்ப சூப்பராக போயிட்டு இருக்கு. டே 1லேருந்து நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ நீங்களும் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும், நல்ல ஒரு வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கணும், ஸோ சூப்பராக வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நோக்கி உங்களோட ஃபியூச்சர் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இப்போ கூட டிலே ஆகலை, இன்றைக்கே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னிக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எடுத்து வைங்க. ஸோ இப்போ நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 20 days ஆச்சு. ஸோ 50 daysல 20 days சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரிசல்ட்டும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து அமேசிங்காக இருக்குது. ஸோ நம்மளோட ப்ராசஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் வீக்ல 10 kgs, 1 monthல 10 kgs, அந்த மாதிரி ரொம்ப அப்நார்மலான விஷயங்கள் எதுவும் நம்ம ட்ரை பண்ணல. ஸோ நம்மளோட ப்ராசஸ் வந்து பார்த்தோன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கணும். ஸோ நம்ம பண்ணுற வெயிட் லாஸ் வந்து லைஃப் லாங் நமக்கு இருக்கணும். திருப்பி சடனாக ஒரு வெயிட் கெயின் ஆகிடக்கூடாது. ஸோ நம்ம வீட்டில் ஹோம்லி ஃபுட் வந்து என்ன குக் பண்ணுறோமோ அதையே வந்து என்ன மாதிரி ப்ரொபோர்ஷன்ஸில் எடுத்து நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றத வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தோம் அப்படின்னா வீக்லி ஒரு வாரத்துக்கு 1 கிலோ வரைக்கும் குறைக்கிறது ரொம்ப நார்மல். அதாவது மந்த்லி 4 kgs வெயிட் லாஸ் பண்ணுறது ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம மைண்டில் வச்சுட்டு அந்த 50 days மேக்ஸிமம் நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போட்டு நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டே 1லேருந்து நம்ம சேலஞ்ச் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ ஒரு சிலர்ஸ் வந்து கமெண்ட்ல சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ லாஸ்ட் 10 daysல நான் 1 kg கம்மி பண்ணியிருக்கேன் அப்படின்னு நேற்றுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என்ன விஷயம் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில், உங்களோட லைஃப் ஸ்டைலில், உங்களோட டெய்லி லைஃப்பில் என்ன ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு, பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, இல்லை எதுனா ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து ஃபைண்ட் பண்ணலாம். இன்னைக்கு தான் நம்ம சேலஞ்ச் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணிட்டோமே, 20 days கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. இன்னும் சாலிடாக நம்ம கையில் 1 month 30 days வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? 30 daysலேயே ஒரு சூப்பரான டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேக்ஸிமம் 4 kg வரைக்கும் நம்மளால் வெயிட் கம்மி பண்ண முடியும் நம்மளோட டயட் ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ்டாக இருந்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ கூட டிலே ஆகவே இல்லை. இப்போவே உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 30 days ஃபோக்கஸாக வச்சு அதுலேருந்து இன்னும் ஒரு 20 days நீங்கள் இன்னைக்கு தான் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இன்னைக்குலேருந்து நெக்ஸ்ட் 50 days டார்கெட் வச்சு, ஓகே அவங்க இந்த மாதிரி ரிசல்ட் பார்த்துருக்காங்க, நம்ம இந்த 50 daysல எவ்வளோ ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே சேலஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து போரிங்காக இல்லாமல் உங்களோட இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை கூட இன்ட்ரெஸ்டிங்காக வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? எப்பவும் போல் இன்றைக்கி மார்னிங் எழுந்தது வந்து வெயிட் செக் பண்ணியாச்சு எம்டி ஸ்டொமக்கில். இன்றைக்கி என்னோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா 65.7 kg இருந்தது. ஸோ நேற்றுக்கு விட 100 grams இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம கிராஃப் எப்போவுமே டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்காது, சடனாக மெயின்டைன் ஆகும், திடீர்னு ஒரு இன்க்ரீஸ் வரலாம். ஸோ இது வந்து நார்மல் தான். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் 100 grams கூடுறது குறையிறதுலாம் வந்து நார்மல் தான். ஸோ நம்ம வந்து டெய்லி வந்து செக் பண்ணும்போது இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இதெல்லாம் பார்த்து ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ நம்மளோட டயட்டை ஃபோக்கஸ்டாகவே இருந்தோம் அப்படின்னா நம்ம பர்டிகுலர் பீரியட்ல கண்டிப்பாகவே ரிசல்ட் வந்து கிடைக்கும். சரி, ஓகே. இப்போ நான் வெயிட் செக் பண்ண கிளிப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நான் டெய்லி செக் பண்ணுற பர்சன் கிடையாது. சேலஞ்சில் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்டதுனால நீங்கள் டெய்லி செக் பண்ணி போட்டிங்கன்னா எங்களுக்கும் மோட்டிவேட்டடாக இருக்கும்னு சொல்லி கேட்டதுனால நான் டெய்லி செக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த டயட் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால ஜென்யூனாக என்ன நடக்குது, ஒரு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாளைக்கு டிக்ரீஸ் ஆகுது. ஸோ வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருக்கீங்க, எனக்கு திடீர்னு 2 நாள் கம்மியாகுது, திடீர்னு 2 நாள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அது எனக்குமே நடக்கும். ஓகேங்களா? ஸோ அது எல்லாருக்குமே வெயிட் லாஸ்ன்னு போகும்போது எதுனா நமக்கே தெரியாமல் சின்ன மிஸ்டேக்ஸ் எதுனா பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து நடக்கிறது நார்மல் தான். ஸோ ரொம்ப பெரிய சேஞ்சஸ் ஆகிராமல் நீங்கள் பார்த்து இதனால ஸ்ட்ரெஸ் ஆகிக்காதீங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் நம்ம ஃபோக்கஸ்டாக ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், நம்ம இன்னும் ஃபோக்கஸ்டாக ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்ற மைண்ட் செட் தான் எனக்கும். ஸோ நீங்கள் டெய்லி செக் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஏறுது இறங்குது அப்படின்னு சொல்லி பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. இன்னும் ஃபோக்கஸ்டாக உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு சூப்பராக பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து சூப்பரான ஒரு விஷயம் தாங்க நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நேற்று கமெண்ட்ல வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அவங்க ஆக்சுவலி அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 109 kgல ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 106 kg. ஸோ இந்த 20 daysல ஆல்மோஸ்ட் 3 kgs கிட்ட அவங்க கம்மி பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆனால் அவங்க வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வெயிட் லாஸ் வந்து நல்லா நடக்குது, இப்போ 106 kg வந்துட்டேன், ஆனால் என்னோட ஹெச்பி லெவல், ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 6.6 தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக
ஆகிறதுக்கு எதனா டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆக்சுவலி இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் வந்து என்னோட ப்ரெக்னன்சி டைமில் என்னோட டாக்டர்ஸ் வந்து எனக்கு சஜஸ்ட் பண்ண விஷயங்கள், நான் என்னோட அப்ளை பண்ணி ரிசல்ட் பார்த்த விஷயங்கள்லாம் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதெல்லாம் நேச்சுரலாக நம்ம டே டு டே லைஃப்பில் எடுத்துக்கிற ஃபுட்டு மூலமாகவே நம்ம உடம்புல வந்து அந்த ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்பி லெவல் எதுக்காக கம்மியாகுது அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அயன் சத்து கம்மியாக இருக்கும்போது தான் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், அயன் சத்து அதிகமாக உள்ள உணவுகள்லாம் வந்து நம்ம டெய்லி எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து பூஸ்டப் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஒவ்வொன்றா தனித்தனியாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூட்ஸில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மாதுளம்பழத்தில் வந்து அவ்வளோ அயன் சத்து வந்து இருக்குது. அது வந்து முடிஞ்சளவு நீங்கள் ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி குடிக்காமல் அதை வந்து அப்படியே அந்த விதையோடு நல்லா மென்று சாப்பிடும்போது வந்து உங்களுக்கு அதில் உள்ள 100% ரிசல்ட் வந்து கிடைக்கும். அதில் உள்ள சத்துலாம் வந்து முழுமையாக வந்து கிடைக்கும். ஃப்ரூட்டில் வந்து நீங்கள் மாதுளம்பழம் டெய்லி வந்து மிட் மார்னிங்கோ இல்லை ஈவினிங்கோ ஸ்நாக் உங்களுக்கு குட்டி குட்டியாக பசி வருது அப்படின்னா நீங்கள் மாதுளம்பழம் ஒரு சின்ன பவுல் நிறைய டெய்லியுமே எடுத்துக்கோங்க. அது வந்து உங்கள் ஹீமோகுளோபின் லெவல் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் ஒரு ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ பெரிய நெல்லிக்காவும் கருவேப்பிலையும் போட்டு ஸோ அந்த ஜூஸ் நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டு வந்தாவே வந்து உங்கள் ஹீமோகுளோபின் லெவலில் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். யூஸ்ஃபுல்லாக கருவேப்பிலையில் வந்துட்டு அயன் சத்து ரொம்ப நிறையா இருக்குது. ஓகேங்களா? அது வந்து நம்ம ஹீமோகுளோபின் லெவலை வந்து நல்லா பூஸ்டப் பண்ணிவிடும். ஸோ டெய்லி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் போட்டு அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி மார்னிங் குடிங்க. அது உங்களோட வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும், ஹீமோகுளோபின் லெவலையும் நல்லா வந்து பூஸ்டப் பண்ணிவிடும். யூஸ்வலாக நம்ம ஹீமோகுளோபின்கான ஃபுட்லாம் வந்து எடுத்துக்கிறோம். நம்ம உடம்புல அந்த இன்க்ரீஸ் ஆகிற ஹீமோகுளோபின் வந்து அப்படியே சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நம்ம பாடியில் விட்டமின் சியும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ பெரிய நெல்லிக்காயில் பார்த்தோன்னா விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. ஸோ ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும்போது அது நம்ம உடம்புல அப்படியே சஸ்டெயின் ஆகிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த ஜூஸ் வந்து நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். டெய்லி இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. டெய்லி ஏதோ ஒரு வேளை வந்து ஒரு சின்ன பவுல் ஃபுல்லாக வந்து மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா காய்கறிகளில் வந்து பார்த்தோன்னா நம்ம பீட்ரூட்டில் வந்துட்டு நல்லா வந்து அயன் சத்து அதிகமாக இருக்குது மற்ற காயை கம்பேர் பண்ணும்போது. ஸோ வாரத்துக்கு ஒரு நாளோ 2 நாளோ வந்து பீட்ரூட் பொரியல் வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோன்னா கீரையில் பார்த்தோன்னா முருங்கைக்கீரையில் அயன் சத்து அவ்வளோ இருக்குங்க. ஸோ நீங்கள் வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள், வாரத்துக்கு 3 நாள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் உங்கள் லஞ்சில் வந்து ஒரு சின்ன பவுல் முருங்கைக்கீரை வந்து ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். முருங்கைக்கீரையில் அயன் சத்து ரொம்ப நிறையா இருக்குது. நீங்கள் அப்படியே கீரையாக வேக வச்சு கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லா சூப்பாக ப்ரிப்பேர் பண்ணி, சூப்னா நீங்கள் டெய்லியும் கூட எடுத்துக்கலாம். உங்களோட டயட்டுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும். ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரை முடிஞ்சளவு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா டேட்ஸில் வந்து இரும்பு சத்து ரொம்ப நிறையா இருக்குங்க. ஸோ டேட்ஸ் வந்து டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு பீஸ் இல்லை 2 பீஸ் வந்து டெய்லி நைட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ரைசின் உலர்ந்த திராட்சை சொல்லுவார் இல்லைங்களா? அதில் ப்ரௌன் கலர் இல்லை பிளாக் கலரில் இருக்கும்ல உள்ள சீடோட அந்த உலர்ந்த திராட்சை வந்து வாங்கிட்டு டெய்லி நைட்டு ஒரு 5 நம்பர் குடிக்கிற தண்ணியில் அளவாக அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டே ஊற வச்சுருங்க. காலையில் அந்த தண்ணி நைட் ஃபுல்லாக ஊறி அது நல்லா அந்த கிரேப்ஸ் ஃபுல்லாக நல்லா பல்ஜ் ஆகி வந்திருக்கும். ஸோ மார்னிங் அந்த ஊறின தண்ணி குடிச்சிட்டு அந்த கிரேப்ஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் மென்று சாப்பிடுங்க. ஸோ இதுலேயே வந்து நல்ல அயன் கண்டென்ட் வந்து இருக்குங்க. ஸோ உங்களோட ஹீமோகுளோபின் லெவல் வந்து சூப்பராக பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நான்வெஜ் சாப்பிடக்கூடிய பர்சனாக இருக்கீங்க, உங்களுக்கு நான்வெஜ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து லிவர், ஓகேங்களா, சிக்கன் லிவர் இல்லை மட்டன் லிவர், ஈரல் இருக்குல்ல, ஈரல் வாங்கி வாரத்துக்கு 2 நாள் ஈரல் வந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மட்டனில் வந்து சொவரட்டின்னு சொல்லுவாங்க, அதுக்கு நேம் எனக்கு இங்கிலீஷில் தெரியல. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு வந்து சொவரொட்டி கேட்டு வாங்கி கொடுப்பாங்க. அதில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது. இரும்பு சத்து வந்து அவ்வளோ நிறையா இருக்குது. உடம்புல வந்து ஹீமோகுளோபின் லெவல் சூப்பராக பூஸ்டப் பண்ணிவிடும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான்வெஜ் முடிஞ்சளவு வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மற்ற எல்லா விஷயமே வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம கேட்குற விஷயங்கள்லாம் அதை நம்ம கரெக்டாக ப்ராப்பராக எடுத்துக்கிறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து வருது. இனிமேல் நீங்கள் ஆல்ரெடி டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நம்ம சொன்ன எல்லா விஷயமே நம்ம டயட் ஃபுட்டில் இன்க்ளூடட், கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் சூப்பராக உங்கள் டேஸை பிளான் பண்ணுங்கள். மார்னிங் எழுந்தது நம்ம பாதாம் சாப்பிட்றோம், பாதாம் பதிலாக நீங்கள் ரைஸின் கூட சாப்பிடுங்க. பாதாம் கொஞ்சம் அது சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு கூட நீங்கள் பாதாம் கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ டெய்லி நைட்டு 1 இல்லை 2 டேட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க.
ஸோ மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ்லாம் வருதுன்னா மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. மதிய நேரத்தில் கீரை வந்து ரொம்ப நல்லது, அதில் ஃபைபரும் நிறையா இருக்குது, அயன் சத்தும் அதிகமாக இருக்குன்னும் போது முருங்கைக்கீரை கொஞ்சமாக ரைஸ் எடுத்துகிட்டு முருங்கைக்கீரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்கள் டயட்டை வந்து கொலாப்ஸ் பண்ணாமல் உங்களோட அயனை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதெல்லாம் நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்கள் டெய்லி ஃபுட்டில் வந்து டெய்லி ஏதாவது ஒரு விஷயமா ஆட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ மறக்காமல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் போய் ஹீமோகுளோபின் லெவல் செக் பண்ணி பாருங்கள். இம்ப்ரூவ் ஆகலாம் அகைன் அதே மாதிரி இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ணிவிட்டு அவங்க ப்ராப்பரான மெடிகேஷன் எதுனா தருவாங்க. ஓகே, நேச்சுரலாக வந்து அவங்களுக்கு அந்த ப்ராசஸ் ஒரு வேளை ஸ்லோவாக இருக்குது, மேபி உங்கள் வெயிட் ரீசனாக இருக்கலாம், உங்கள் ஏஜ் ரீசனாக இருக்கலாம். ஸோ அது வந்து பாடியை பொறுத்து மாறும். இது வந்து காமன், எல்லாருக்குமே வந்து இது வந்து காமனாக சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் சாப்பிட்டும் நமக்கு ஆகலை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டாக்டரை டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ கொஞ்ச நாளைக்கு இதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இம்ப்ரூவ்மெண்ட் தெரியலை அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் சொல்கிற மெடிசன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெயிட் லாஸோட சேர்த்து நமக்கு ஹெல்த்து ரொம்ப முக்கியம். ஒன்லி ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மட்டும் நமக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்காது, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் கொடுக்காது. ஸோ நம்ம எவ்வளோ வந்து அப்பியரன்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டுறோமோ அதே அளவுக்கு நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஓகேவா? நமக்கு வேறு எந்த விதமான ப்ராப்ளம்ஸு முடிஞ்சாலும் வந்து சுகர் கண்ட்ரோல், நம்ம வெயிட் லாஸ்ன்னு பண்ணிட்டாவே நம்ம வந்து தைராய்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நீ பெயின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் ஆகும். நம்ம சுகர் வந்து ஃபுல்லாக க்யூர் ஆகலைனாலும் நம்ம இன்க்ரீஸ் ஆகாமல் சுகர் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே, டயபெட்டிக் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம வெயிட் லாஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சிவியரான விஷயத்தில் போய் விடாமல் ஓரளவுக்கு மெயின்டைன் ஆகிறதுக்கு நமக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்களை வந்து உங்கள் இன்டர்னல் ஹெல்த்தையும் சேர்த்து மனசில் வச்சு இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஏதோ தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து சொல்லலை. இது எல்லாமே வந்து ரேண்டமாக நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்களாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம ப்ராப்பராக சீரியஸாக எடுத்துகிட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணாமல் இருந்திருக்கோம். அதுதான் நம்ம பண்ணுற பிக்கர் மிஸ்டேக். இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா, அது நீங்கள் டெய்லி ஒரு விஷயத்தை, நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் ப்ராப்பராக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் சிஸ்டர். ஸோ வந்து சீக்கிரமே வந்து உங்கள் ஹீமோகுளோபின் லெவல் பூஸ்டப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஃபியூ டேஸ்க்கு ஃபாலோ பண்ணிவிட்டு ஒன்ஸ் அகைன் நீங்கள் செக் பண்ணிங்க, உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதனா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நீங்கள் எதனா விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி கேளுங்க. அந்த பர்டிகுலர் டாபிக் பற்றி எனக்கும் ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சது போக இன்னும் டீப்பாக வந்து நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ இப்போ செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா நேற்று நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு என்னோட ரொட்டீன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்னிங் எழுந்தது எம்டி ஸ்டொமக்கில் ஃபஸ்ட்டு ஜீரோ வாட்டர் குடித்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு 8:30 போல் என்னோடய ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சி ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே நம்ம பாதாமும் சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஒரு 9:30 போல் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கிட்டேன். கருப்பு கவுனி ரைஸில் பண்ண கூழ், அதில் நல்லா கேர்ட் மிக்ஸ் பண்ணி கூழ் வந்து எடுத்தாச்சு. வெயில் காலம்னால நல்லா நிறையா கேர்ட் போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு சைடிஷ் தொட்டுக்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வெண்டிக்காய் வந்து எடுத்துக்கிட்டேன். மண்டே மார்னிங் அகெயின் எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வீக்கெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷான மைண்டோட பேக் டு நார்மல் டயட் ஃபார்முக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ மார்னிங் எழுந்ததுமே எப்பவும் போல் நம்மளோட ஜீரா வாட்டர், ஜூஸு, பாதாம் எல்லாமே சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து நான் எனக்கோட கருப்பு கவுனி ரைஸ் கூழ் வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இந்த நெக்ஸ்ட்டு 5 days வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்க போகிறோம். சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். நம்ம டயட்டை பிளான் பண்ண மாதிரி நம்ம அதுக்கான எஃபோர்ட் ஃபுல்லாக கொடுக்கும்போது தான் வந்துட்டு நம்ம 100% ரிசல்ட்டும் பார்க்க முடியும். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நல்லா போயிட்டுருக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி. வெயிட் லாஸும் ரிசல்ட்டும் ரொம்பவே அமேசிங்காக இருக்குது. ஸோ மண்டே எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. ஸோ சூப்பராக உங்களோட டயட் வந்து பிளான் பண்ண மாதிரி எடுத்துகிட்டு போங்க. எந்த ஒரு விஷயம் வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ சூப்பரான ஒரு மைண்ட் செட்டோட இந்த வீக் வந்து ஹாப்பியாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுதான் முக்கியம். இப்போ போய் ரிலாக்ஸாக என்னோடய கஞ்சி வந்து குடிச்சிட்டு அப்படியே அடுத்தடுத்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நல்லா எனர்ஜெட்டிக்காக மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்னோடய வாக்கிங் வந்து பண்ண போகிறேன். ஸோ
ஸோ ஓகேங்களா. ஸோ வீக் டேஸ் 5 டேஸ் வந்து நம்ம டார்கெட் முடிஞ்சளவு மிஸ் ஆகாமல் நம்மளோட வாக்கிங் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி என்ன பண்ணுறோமோ அதை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்ற வந்து மைண்டில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட என்னோடய வாக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சூப்பராக ஃபினிஷ் பண்ணிவிட்டு எவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ மண்டே எனர்ஜெட்டிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்கள். வாக்கிங், ஜாகிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், சைக்கிளிங், அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து பண்ணுங்கள். ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ 1500 கலோரிஸ் ஃபுட்டு ப்ளஸ் ஒரு 1 hour வாக்கிங் ஆர் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஸோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட் வந்து பார்க்கலாம். ஸோ சூப்பராக உங்களோட இந்த வீக் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஸோ எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹாப்பியாக பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க. ஓகேங்களா. ஸோ பாருங்கள் 91 ஸ்டெப்ஸு. ஸோ இப்போ நான் இன்னும் எவ்வளோ ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறேன்றதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்ன பண்ணிகிட்ருக்கேன்? சத்தமாக பேசு. கலர் பண்ணிகிட்ருக்கியா? பாவம் குழந்த, சம்மர் லீவ் விட்டாங்க. பாப்பா கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தா. பண்ணு நீ கலர் பண்ணு. அப்புறம் குட்டி பாப்பா கூட விளையாடிட்டே 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுகிட்டே டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே டயர்டாகி தூங்கிட்டா. இவளுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கலர் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி அவளு ஆமாம், அது வேற இருக்குது. அவள் முழிச்சிருக்கும்போது எதுவுமே பண்ண விட மாட்டா, எல்லாமே வேணும்னு பிடிங்கி வச்சுப்பா. ஸோ இவளுக்கும் ரிலாக்ஸாக கலரிங் பண்ணுறதுக்கு அவள் தூங்குகிற டைம் தான் இருக்கும். அவள் தூங்கின உடனே போய் டிராயிங் புக் எடுத்துகிட்டு வந்து கலர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா. பிடிக்குமா உனக்கு டிராயிங் பண்ணுறது? டிராயிங் ஓகே. அது எக்ஸ்ட்ரா கிளாஸஸ், டெய்லி எக்ஸ்ட்ரா கரிக்குலர். உனக்கு தானே இந்த கலரிங்கு ஆர்ட் பண்ணுறதுலாம் பிடிக்குதுல்ல, நீ அதனால் அதில் ஜாயின் பண்ணியிருக்க. ஜூனில் ரெகுலராக ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் உனக்கு டெய்லி அந்த கிளாஸ் இருக்கும். ஓகேவா? அப்படியா? அதுவும் கற்றுக்கணும். எல்லாமே முக்கியம் இல்லை, செல்ஃப் டிஃபென்ஸ் அதெல்லாம். ஓகேவா? அதெல்லாம் கற்றுக்கணும். எல்லாமே ஆப்ஷன் கிடையாது, ஒரு ஆளுக்கு ஒன்று தான். ஓகேவா? எல்லாருக்குமே 3 ஆப்ஷன் கொடுத்தாங்களா? டான்ஸு, கராத்தே, மியூசிக்கு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டு. இதில் எதுனா ஒன்று சூஸ் பண்ணிக்க சொன்னாங்க. நான் உன்கிட்ட கேட்டேன், நீ எனக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வேணும், நீ தான் சூஸ் பண்ண. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வெளியில் டான்ஸ் கிளாஸ், மியூசிக் கிளாஸ்லாம் போகிறோம்ல உனக்கு, அதனால நான் பாட்டு கிளாஸ். ஓகேவா? சீக்கிரமாக எல்லாருக்கும் சூப்பராக சாமி பாட்டு. ஓகே, நம்ம எல்லோரும் என்டர்டெயின் ஆகணும்ல, அதுக்கு சினிமா பாட்டு. கண்மணி அன்போடு காதலன் மனப்படம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கல, அது ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருக்கும் பாடிக்காட்டு. ஓகே? சரி, அம்மா சொல்லித்தரேன். மறந்து போயிடுதா? நான் உனக்கு சொல்லித்தரேன், சரியா? அதை நம்ம ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு பாடி காட்டலாம். ஓகே? சரி, ஓகே. சரி, நீ உன்னோட ட்ராயிங் ஃபினிஷ் பண்ண, நான் போய் என்னோடய வாக்கிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு வரேன். ஓகே? இவங்க கைவண்ணம் இப்போ தான் நோட்டில் கொஞ்சம் குட்டியாக இருந்தபோது பாருங்கள், சுவர் ஃபுல்லாக பென்சிலில் கிறுக்கி வச்சுருக்காங்க. சரி, இப்போ குட்டி பாப்பா ஆதிராவும் அதை ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி, அவளும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகட்டும், சுவத்தில் கிறுக்காதன்னு சொல்கிறது அவளுக்கு புரியணும். அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம ஒயிட் வாஷ்லாம் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அப்படியே வச்சுருக்கோம். ஸோ அந்த மேடம் எப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணணும். ஆமாம். சரி, ஓகே. நீ உன்னோட ட்ராயிங் பண்ண, நான் போய் என்னோடய வாக்கிங் ஃபினிஷ் பண்ணிட்டு வரேன். ஓகே? இன்றைக்கி லஞ்ச் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்பாத்தி தான் எடுத்துக்கிட்டேன். சுத்தமாக ஆயிலே இல்லாமல் மீடியம் சைஸில் 2 சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைட் டிஷ் வந்து பார்த்தோன்னா மஷ்ரூம் கிரேவி, அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி மாதிரி பண்ணியிருந்தேன், அதுவும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2-3 பீஸ் மாம்பழம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ யூஸ்வலாக எனக்கு சப்பாத்தினா ரொம்பவே பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே. இப்போ ரைஸ் ஒரு பவுலில் சப்பாத்தி பக்கத்தில் வச்சேங்க அப்படின்னா நான் சப்பாத்தி தான் ஃபஸ்ட் எடுப்பேன். என் பிரியாணி ப்ளஸ் சப்பாத்தி வச்சா கூட நான் சப்பாத்தி தான் சாப்பிடுவேன். எனக்கு சப்பாத்தி ரொம்பவே பிடிச்ச டிஷ்ஷு. ஸோ அதனால தான் இன்றைக்கி வந்து லஞ்ச்லேயே வந்து எடுத்துக்கிட்டேன்.
டின்னருக்கு வந்து ஓட்ஸ் ஆம்லெட் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்ம ஓட்ஸ் வந்து நல்லா பவுட்ரு பண்ணி அதை மாவு மாதிரி கரைச்சிட்டு அது கூட எக் ஆட் பண்ணுறேன்னா இது ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு தோசை அடை மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு சைட் டிஷ் வந்து காரமாக எதுனா ஒரு சட்னியோ ஏதோ வச்சு சாப்பிடும்போது வயிறுக்கு ரொம்பவே வந்து ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ சீக்கிரமாகவே என்னோடய டின்னர் முடிச்சிட்டேன்.